ருத்ராஜ் கேக்வாட் அவர்களை இலங்கை தொடரில் சேர்க்காததற்கு பல பேர் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். பத்ரிநாத் உட்பட பலருமே நேரடியாக பிசிசிஐயுமே தாக்கி பேசினார்கள். ஒரு சிலரோ ருத்ராஜ் அவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்கிறார்கள். ஆனால் அது குறித்து இன்னமுமே தெளிவான தகவல்கள் வெளிவரவில்லை. சுப்மன் கில்லுக்காக ருத்ராஜை திட்டமிட்டு புறக்கணித்துள்ளார்கள் என்பது மட்டுமே தெரிய வந்திருக்கு. அதாவது இலங்கை தொடர் முடிந்த பிறகு உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி கோப்பை தொடர் துவங்க இருக்கு. இந்த தொடருக்கான அணிகளை அறிவிக்கும் வேலைகளை அந்தந்த மாநில கிரிக்கெட் வாரியங்களுமே துவங்கிவிட்டன. கடந்த சீசன்ல கூட பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட்டிற்கு காயம் ஏற்பட்டிருப்பதால அவர் அனைத்து போட்டிகளிலுமே பங்கேற்கவில்லைங்க. அதற்கு மாற்றாக கேதர் ஜாதவ் தான் கேப்டனாகவும் செயல்பட்டு வந்திருக்காரு. மேலும் கேதர் ஜாதவ் தலைமையிலான மகாராஷ்டிரா அணி லீக் சுற்றுடனே வெளியேறி இதற்கிடையில நடப்பு சீசனுக்கான ரஞ்சி கோப்பை தொடருக்கு ருத்ராஜ் கேக்வாட்டை கேப்டனாக நியமிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சி கோப்பை தொடர்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அணி 83 வருடங்களாக கோப்பை வெல்லவில்லைங்க. இந்த தொடர்ல ருத்ராஜ் தொடர்ந்து அதிரடி காட்டி அணி கோப்பை வெல்ல உதவும் பட்சத்துல இந்திய டெஸ்ட் அணியில் அவருக்கு இடம் கிடைக்கும் என கிரிக்கெட் விமர்சகர்களுமே கருதுகிறார்கள். சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.